டாக் டிவி செய்திகள். மகன் உறவான 19 வயது இளைஞரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தால் அவனிடம்தான் வாழ்வேன் என காவல் நிலையத்தில் அடம் பிடித்து 24 வயது சித்தி முறை கொண்ட செவிலியர் பெண் பெற்றோருடன் செல்ல மறுத்து அடம் பிடித்த நிலையில் ஒரு கட்டத்திற்கு மேல் தானாக பெற்றோருடன் செல்வதாக ஒப்புக்கொண்டு சென்ற பெண். இவர் 12 பேரை காதலித்து ஏமாற்றியதாக கூறப்படும் செவிலியர் பெண்ணால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பாலாஜி நகர் பகுதியை சார்ந்தவர் முனியம்மா. இவரது கணவர் தணிக்கைவேல். முனியம்மாள் அப்பகுதிகளில் வீட்டு வேலை செய்து வரும் நிலையில் கணவரை பிரிந்து 24 வயது கொண்ட தேவி என்ற மகளுடன் வசித்து வருகிறார். தேவி டிப்ளமோ செவிலியர் படிப்பை முடித்துவிட்டு வீடுகளில் நோய்வாய்ப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு வீட்டிலேயே தங்கி மருத்துவம் பார்க்கும் செவிலியர் பணியை செய்து வந்தார். கடந்த 4 மாதங்களாக பணி இல்லாமல் வீட்டிலேயே இருந்து வரும் தேவி கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து மாயமானார். இது குறித்து மகள் மாயமானதை கண்டுபிடித்து தருமாறு பெண்ணின் தாய் முனியம்மாள் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அதே பகுதியில் சாய்ராம் என்ற 19 வயது இளைஞனும் காணாமல் போனது குறித்து செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இருவரும் உறவினர்கள் என தெரிய வந்ததால் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். இன்று இரு தரப்பினரும் வழக்கறிஞர்கள் மூலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் 19 வயது இளைஞரான சாய்ராமுக்கும் அதே பகுதியை சார்ந்த 24 வயதான தேவிக்கும் சித்தி முறை வருவதாகவும், இருப்பினும் கடந்த 3 மாதங்களாக சாய்ராம் தேவி காதலித்து வந்ததாகவும், இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை பெசன்ட் நகரில் உள்ள முருகன் கோவிலில் திருமணம் நடைபெற்ற நிலையில் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக இருதரப்பு வழக்கறிஞர்கள் மூலம் அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொண்ட நிலையில் தேவியின் தாய் மாமனான மணி என்ற இளைஞர் தேவியை 6 வருடங்களாக காதலித்து வருவதும், தேவியும் மணி என்பவர் தாய் மாமனை காதலித்து வந்ததாகவும், இதற்கிடையில் 3 மாதங்களாக தேவியின் நடவடிக்கைகளில் மாற்றம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த விசாரணை ஒருபுறம் சென்று கொண்டிருக்க திடீரென சோழவரம் அருகே காரனோடை பகுதிகளில் இருந்து விஜய் என்ற இளைஞரும் தன்னை 1.5 ஆண்டுகளாக காதலித்து தன்னிடம் சுமார் 5 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றி பணம் பொருளாக வாங்கியதாகவும், தன்னை ஏன் ஏமாற்றினார் என்ற கேள்விக்கு பதில் வேண்டும் என ஆதங்கத்துடன் தேவியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களின் செல்போனோடு காவல் நிலையத்திற்கு விஜய் என்ற இளைஞன் வந்ததால் அடுத்த கட்ட பரபரப்பு மேலோங்கியது. இதை அடுத்து கடுப்பான காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். அப்பொழுது காவலரே திகைத்து போகும் நிலையில் விசாரணையில் அதிர்ச்சி காத்திருந்தது. செவிலியராக பணிபுரிந்து வந்த தேவி என்ற பெண் அடுத்தடுத்து சுமார் 12 இளைஞர்களை காதலித்து ஏமாற்றி அவர்களிடமிருந்து பணம் முதலியவைகளை பெற்றுக்கொண்டதாகவும், அதற்கான ஆதாரங்கள் 19 வயது இளைஞரான சாய்ராம் தரப்பில் வந்த வழக்கறிஞர்கள் புகைப்படங்களுடன் காவல் நிலையத்தில் சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் பெண் வீட்டாரோ மகளை தன்னுடன் அழைத்து செல்ல தயாராக இருந்த நிலையிலும் 19 வயது இளைஞரான சாய்ராமின் பெற்றோரோ மருமகளுடன் வீட்டிற்கு செல்லலாம் என கனவுகளுடன் வழக்கறிஞர்களை நம்பி வாசலில் காத்திருந்த நிலையில் கடுப்பான காவல்துறையினரோ, நாங்கள் காவல்துறை வேலையை மட்டும்தான் செய்கிறோம், மற்ற எந்த வேலையும் செய்யவில்லை, எங்களை பார்த்தால் எப்படி தெரிகிறது, ஒழுங்கா அவரவர் பெற்றோர்களுடன் செல்லுங்கள் என கூறியும் இருவரும் மறுத்த நிலையில் ஒரு கட்டத்திற்கு மேல் செவிலியர் பெண் பல்வேறு நபர்களை காதலித்து ஏமாற்றியது காவல்துறையினருக்கு தெரிந்துவிட்டது. இதற்கு மேல் போனால் நம்மையும் நமது தாயையும் சிறையில் அடைத்து விடுவார்கள் என்ற உஷாரான தேவி தனது தாயுடன் செல்கிறேன் என ஒப்புக்கொண்டார்.
மனமுடைந்த 19 வயது காதலன் சினிமா படங்களில் வருவது போல் தன் தாயின் தோளில் சாய்ந்து கொண்டு தேம்பி அழுது காவல் நிலையத்தின் வாசலில் நின்று கொண்டு காவல் நிலையத்தில் உள் இருந்த காதலியை உற்று பார்த்து சென்ற நிலையில் பெண் வீட்டாரோ இளைஞரை தாக்க வேண்டும் என பேசிக்கொண்ட நிலையில் பாதிக்கப்பட்ட 19 வயது இளைஞர் அவர்களை முறைத்தபடி அனைவரது பிடிகளில் இருந்து திமிரிக்கொண்டு செல்ல ஒரு வழியாக 19 வயது இளைஞரான சாய்ராமை அடக்கி இருசக்கர வாகனத்தில் அவர்களது பெற்றோர் அழைத்து சென்றனர். மேலும் இவரது தரப்பிலும் சமரச பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி அவரது பெற்றோர் வீட்டிற்கு காவல்துறையினர் அனுப்பி வைப்பதற்குள் படாத பாடுபட்டனர்.